ஆசாரியர்களில் ஒருவனாகிய இல்க்கியாவின் குமாரன் யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேகியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு ாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசிதாயிற்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே இந்த வசனத்தின் மூலம் மைமைப்படுவதாக. நாம் எழுந்திருந்து தேவனை நாம் துதிக்கப் போகிறோம். ஆண்டவரை துதிப்பதற்கு முன்பதாக வருகிற வியாழக்கிழமை இரவு மாதத்தினுடைய முழு இரவு ஜெபம் இரவு 10 மணிக்கு ஏழுவின் ஜெப வீட்டில் நடைபெறும். அதே போல் இந்த மாதம் சனிக்கிழமை உபவாச ஜெபம், வழக்கம் போல உபவாச ஜெபம் காலை 10:30க்கு ஆரம்பித்து நடைபெறும். அதற்காக பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற வாரம் செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல ஆராதனைகள் நடைபெறும். இந்த வாரம் சண்டே கிளாஸ் வழக்கம் போல நடைபெறும். ஏதாவது இதில் மாற்றங்கள் இருந்தால் மாத்திரம் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம். இப்பொழுது நாம் தேவனை துதிக்கப் போகிறோம். நான் யெகோவா இன்னும் நாமத்தினால் இன்னும் அறியப்படவில்லை. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லாவற்றிலும் வல்லவர், நம்மை கண்டவர், இதுவரை நமக்கு உதவினவர், இனிமேலும் நமக்கு உதவி செய்ய போகிறவர். அந்த வல்லமுள்ள தேவனை நாம் சோதரிக்க போகிறோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. ஹல்லேலூயா. கர்த்தரே தேவர்களும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா என்ன செய்கிறாரா இருக்கிறாராம். அந்த தேவனை நாம் இப்பொழுது துதிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உற்சாகமாய் எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் நாம் பாடலை படிக்க போகிறோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ரோயி, எல் ரோயி, என்னை
காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீரே, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. மீண்டும் ஒருமுறை, யெகோவா தேவனே. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறவங்க, லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் குடும்பமாய் தேவனை நோக்கி நாம் ஆராதிப்போம். யெகோவா ராஜனே, எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீரே, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீரே, எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீரே, எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினீரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. நாம் துதித்த யெகோவா தேவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் எஜமானர் அவர் தான். நம்ம எல்லாரும் அவருடைய ப்ராப்பர்ட்டி. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய ப்ராப்பர்ட்டி. இங்க நம்ம இருக்கிற வீடு எல்லாம் அவருடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம வேலை செய்கிற இடம் எல்லாமே அவருடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம வீட்டில் என்ற கரன்சியும் அவருடைய ப்ராப்பர்ட்டி தான். அந்த ரூபாய் நோட்லாம் அவருக்கு சொந்தமானது தான். அங்கே வேற யார் படங்கள்லாம் போட்டிருக்கலாம், அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அதில் மகாத்மா காந்தியினுடைய படம் போட்டிருக்காது, அவருக்கு சொந்தம் கிடையாது. ஒருவேளை அதில் ரட்சகர் படம் இல்லாமல் இருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கரன்சி நோட்டில் இயேசுவானவர் படம் இல்லாமல் இருக்கலாம். அந்த 100 ரூபாய் நோட்டில் இயேசுவினுடைய படம் இல்லை. 500 ரூபாய் நோட்டில் இயேசுவினுடைய படம் இல்லை. ஆனால் அந்த 500 ரூபாய் நோட்டு செல்லுது பாருங்க, அதுதான் தேவனுடைய வல்லமை. அல்லேலூயா. அந்த 500 ரூபாய் உழைத்த சம்பளத்தில் அது வீணாகாம, சாராய கடைக்கு போகாம, விபச்சார விடுதிக்கு போகாம, ஆடம்பரங்களுக்கு போகாம, ஆஸ்பத்திரிக்கு போகாம, உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் பாருங்க. அதுதான் அந்த நோட்டுக்குள்ள இருக்கிற, அந்த பணத்துக்குள்ள இருக்கிற இயேசுவினுடைய வல்லமை, உங்கள் உழைப்புக்கு கொடுக்கிற பரிசு. அல்லேலூயா. உங்க உழைப்புக்கு இந்த உலகத்தில் உள்ளவே சம்பளத்தை கொடுத்தான், அந்த நோட்டை கொடுத்தான். அந்த நோட்டுக்குள்ள ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறாரு. அதுதான் இயேசு நம் மீது வைத்திருக்கிற கருணையும் கிருபையும். அந்த பணம் ஒரு நாள் வீணாகாது, அது உங்களுக்கே பயன்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நமக்கு எஜமானனாய் இருக்கிறார். அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே.
எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. ஆண்டவரே, மனமிரங்கும் உமக்கு நன்றி சொன்ன, உம்மை துதித்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு இரும். செய்திக்காக அருமையான மகள் ஸ்மைலி ஜெபித்து நம் செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திரம் ராஜா, துதிக்கிறோம் ஸ்தோத்திக்கிறோம் தகப்பனே. இந்த அருமையான மாலை வேலைக்காக அவங்க கூட அண்ணா கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த செவ்வாய்க்கிழமையில் அப்பா ஒரு சிறு கூட்டமாக அப்பா உங்களுடைய பாதப்படையிலே நீர் கூட்டி செய்த தயவுக்காக கூட அண்ணா கூட நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த வேலையில் கூட ராஜா உண்மை துதிக்கும்படியாக அப்பா உண்மை பாடும்படியாக நீர் தந்த ஸ்லாக்கியத்துக்காக உங்க கூட அண்ணா கூட நன்றி ராஜா. தகப்பனே, இப்போது கூட நாங்கள் செய்தி நேரத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பேசுங்க தகப்பனே. அப்பா, செய்தி கொடுக்குற மகன் மூலமாக நீங்கள் பேசுங்க தகப்பனே. நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா கேட்கிறவர்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் பதிய அதன்படி நாங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த எங்களுக்கு பலன் கொடுக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, செய்தி கேட்கிறவர்கள் மாத்திரமாக இல்லாமல் அப்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு பேசுங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. செய்தி வேலை ஆரம்பம் முதல் முதிர்வு வரைக்கும் உங்களுடைய பிரசன்னம் இருந்து எங்களை வழி நடத்தட்டும். நிறைய பொறுப்படுத்துக்களும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்து வைக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை நம்ம மத்தியில் கொடுக்கும்படி அருமையான மகன் டேவிட்சன் நேசகுமார் ஆண்டவரால் இன்று முதலாக இன்னைக்கு கர்த்தருடைய செய்தியை கொடுக்க போறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு இந்த மகனை ஆண்டவர் ஆவியானவர் பலப்படுத்தும்படி இனி வரும் நாட்களிலே கர்த்தர் அவரை பல இடங்களில் எடுத்து பயன்படுத்தும்படி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வல்லமையில நாம இறங்கட்டும். தேவனுடைய மிகப்பெரிய வல்லமை ஒரு அக்கினி அந்த மகன் மீது இறங்கி அந்த மகனை பயன்படுத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.
ஹல்லேலூயா. இல்லை எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்கறதுக்காக என்ன ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. மார்க் எழுதிய சுவிசேஷ நூல் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவேரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்படியே 35, 36 வசனங்கள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி 38, 39, 40, 40. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆமென். இந்த இடத்துல அருமையான ஒரு காரியம் நடக்குது. கர்த்தர் வந்து அவருடைய ஊழியத்தை செஞ்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஜெப ஆலயத்துடைய தலைவர் யவீரு அவருடைய பேரு. அவருடைய பிள்ளை 12 வயசு பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியாம மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய மகிமை அறிந்து அவர் வந்து ஆண்டவர்கிட்ட உதவி கேட்டு வராரு. இது வரும்போதும் அவர் அநேக அற்புதங்களை ஏசப்பா செஞ்சுட்டு வராங்க. டைமு டிலே ஆகுது. அவருடைய குழந்தைய வந்து மறிச்சிச்சுன்னு அவருடைய வேலைக்காரங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வந்துடுங்க, இறந்துடுச்சு குழந்தை அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இந்த வார்த்தைகளை. அதேமாதிரி கடைசியாக வந்து அவர் அவங்க வீட்டுக்கு வராரு. அங்கே வரும்போது ஆண்டவர் வந்து அங்கே எல்லாரும் புலம்புகிறதையும் முறுமுறுக்கிறதையும் அழுகிறதையும் சந்தடி பண்ணுறதையும் அவர் பார்க்குறாரு. அவங்களெல்லாம் பார்த்து இயேசப்பா சொல்கிறாரு, குழந்தை சாகலை, உயிரோட தான் இருக்கா, நித்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவரை வந்து பரியாசம் பண்ணுற மாதிரி, அவரை நகைத்து சிரித்து, அவருக்கு பிடிக்காத மாதிரி அந்த இடத்துல மக்கள் எல்லாம் நடந்துக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் வந்து அற்புதம் செய்யணும்னா அங்கே ஒரு காரியத்தை அவர் பார்க்குறாரு. முதல்ல இவங்களெல்லாம் வெளியே விரட்டணும். அப்படியே மத்தேயு அதிகாரம் எடுத்து 9:25 அதிகாரம் 25 படிங்க. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து. போதும். மார்க்ல வெளியே அனுப்பிட்டாங்க, மத்தேயுல துரத்திட்டாங்க வெளியிலே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்யணும்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை வெளியேற்றுறதுக்காக விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு 3 காரியங்கள் தேவன் வெறுக்கிறார், எதிர்க்கிறார், கோவப்படுறாரு. அந்த காரியங்கள் நம்மக்கிட்ட இருந்தால் அந்த காரியங்களை ஆண்டவர் நம்ம விட்டு வெளியில் போகணுன்னு விரும்புகிறாரு. அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் விட்டு வெளியில் போகும்போது அவர் உள்ளே பிரவேசித்து மரித்து போன நம்முடைய வாழ்க்கையை, மரித்து போன நம்ம காரியங்களை அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நமக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க ஒரு இப்போ நம்ம ஒரு பொதுவாக ஒரு இடத்துல இருக்கிறோம், நமக்கு எதிராக யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்க, நம்மளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்கன்னு நம்ம முதல்ல நினைப்போம், இவன் நம்ம முதல்ல வெளில துரத்தணும்டா அப்படி சொல்லி நம்ம எல்லாம் நினைப்போம். அதே தான் அன்றைக்கி ஆண்டவர் நினைச்சாரு. இந்த நகைக்கிறவங்க அவிசுவாசிகள் இவங்களை முதல்ல வெளியில் அனுப்புனா தான் அவரால் அந்த இடத்துல மகிமாய் செயல்பட முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல கிரியை செஞ்சார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் அவர் விரும்புகிறது நம்ம ஒரு சில காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றணும். அதில் முதலாவது ஒரு காரியம், தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், தேவன் கோவப்படுகிற ஒரு காரியம், பொய் பேசுறது. ஆமென்.
பொய் தேவன் அறவே வெறுக்கிறார். பொய் பேசுறவங்கள அவர் அருவருப்பா பார்க்கறாராம். சில அற்ப காரியங்களை கூட நம்ம பொய் பேசுவோம், இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு காரியமா அப்படி சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சின்ன பொய்யை கூட ஆண்டவர் வந்து ரொம்ப வெறுக்கிறாரு, அருவருக்கிறாருன்னு போட்டிருக்கு. நம்ம சில இடத்துல சொல்லுவோம் 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தணும்ன்ட்டு. அது ஒரு பொய் தானே சொல்லியிருக்கோம், 2 பொய் தானே சொல்லியிருக்கோம்னு நினைப்போம். ஆனால் அந்த ஒரு பொய் 2 பொய் கூட கல்யாணத்தை நம்ம நடத்திட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் அந்த உண்மை தெரியும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. நம்ம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்குள்ள வர்ற பிரச்சனை அநேகம். அந்த பொய்யை வந்து நம்மளை விட்டு விரட்டணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எடுத்தவங்க படிங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 - 10 வரைக்கும் வரிசையாக வேகமாக வாசிக்கலாம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? ஒரு நிமிஷம் போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேதுருக்கு முன்பதாக 2 விசுவாசிங்க வராங்க. அவங்க ஊழியத்துக்குன்ட்டு அவங்களுடைய வயல் நிலத்தை வித்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய பொருள் தான், அவங்களுடைய சொத்து தான். அவங்க நினச்சிருந்தா அவங்களுக்கு தேவையான ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டே கொடுத்துருக்கலாம். எங்களுக்கு இது வேணும், நாங்கள் இப்போ ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா நாங்கள் 20,000 ரூபாய் எனக்கு வேணும், எடுத்துட்டு 80,000 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பேதுரு கேட்டதுக்கு நாங்கள் முழுமையாக கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு தேவ சமூகத்தில் வந்து ஒரு சின்ன பொய் தான், அவங்களுடைய பணம் தான், அவங்களுடைய சொத்து தான். ஆனால் அவங்க வந்து அது ஒரு சின்ன பொய் தான், அவங்க ஈஸியாக அதை சொல்லிடுறாங்க. ஆனால் தேவன் அந்த இடத்துல ரொம்ப கோவப்படுறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ஆமென். எவ்வளோ ஒரு மோசமான காரியம் அவனுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒரு சின்ன காரியம்தான், அவன் நல்லது தான் செஞ்சான். அவனுடைய சொத்தை வித்துட்டு வந்து ஊழியத்துக்கு கொடுக்குறான். அதில் ஒரு சின்ன பொய் தான் சொன்னான். ஆனால் அவன் வாழ்க்கை அதோடு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன பொய்களை கூட நம்ம சொன்னோம்னா நம்மளோட வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆபத்துக்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பொய் வந்து யாருக்கு உரியதுன்னு பைபிளில் சொல்லியிருக்குன்னா, பொய் வந்து சாத்தானுக்கு உரியது. சாத்தானு தான் அதுக்கு தகப்பனாக இருக்கிறான் பொய்க்கு. பொய்க்கு பிதாவுமாய் சாத்தான் இருக்கிறான்னு. அதனால் ஆண்டவர் இந்த பொய்யை நம்ம வாழ்க்கையில் நம்ம காரியங்களில் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல அவர் விரும்புகிறாரு. அவர் விரும்புகிறது என்னன்னா, உள்ளதா சொல்லணும், இருக்கிறத என்னவோ அதை சொல்லணும். பொய் சத்தியம் போடுறது, இந்த மாதிரி சாதாரணமாக ஈஸியாக சின்ன சின்ன வேலை காரியங்களுக்காக பொய் சொல்கிறது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்கிறது, இல்லை மற்றவங்களுடைய உரிமைகளை நம்ம பறிக்கிறதுக்காக பொய் சொல்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளை விட்டு முதலாவது அகற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென், ஆமென். பொய்யினால நம்ம பொய் பேசுறதுனால நமக்கு என்ன மாதிரி காரியங்கள் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தல் 21 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவானாகிய நானே பயப்படுகிறவர்களும் 21:8 வெளிப்படுத்தல். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் பேசுறவங்க எங்க இருக்காங்களாம்? அக்னி கடல்ல பங்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர் உங்களுக்கு. யார் பொய் பேசுறாங்களோ அவங்களுக்கு பெரிய பங்கு எங்கன்னா அக்னி கடல்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இப்படி பொய்யினால நம்மளுக்கு வர்ற விளைவு மிக மோசமானது. ஆண்டவர் வந்து இதை நம்ம விட்டு அகற்றணும், நம்ம வாழ்க்கையில் அந்த பொய்யை நம்ம விட்டு அகற்றணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். உண்மை உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? நீதிமொழிகள் 28:20 படிங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாயிருக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். எந்த சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதில் நீங்கள் உண்மையாக இருந்து உண்மையை பேசி
உண்மையாக நடக்கும்போது உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, பரிபூரண ஆசீர்வாதம். ஹalleluya ஆமென். இது எப்படி கம்பேர் பண்ணலாம்னு சொன்னால், உங்களுக்கு ஒருத்தங்க பிரியாணி தரேன்னு சொல்லிட்டு பீஸே இல்லாமல் வெறும் குஸ்கா மட்டும் கொடுத்தா அது பரிபூர்ண பிரியாணி கிடையாது. பிரியாணியா ஏற்றுப்பீங்களா? நான் பிரியாணி சாப்பிட்டேன், வெறும் குஸ்கா மட்டும் சாப்பிட்டு வந்துட்டு நான் பிரியாணி சாப்பிட்டேன்னா யாருமே ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு லெக் பீஸு, ஒரு கத்திரிக்காய், ஒரு ஆனியன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டேன்டான்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், எந்த குறையும் இல்லாத ஒரு ஆசீர்வாதம். நீ எதிர்பார்க்குற காரியத்தில், அவர் கொடுக்குற காரியத்தில் எந்த ஒரு சின்ன குறை கூட இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு தரணும்னா பொய்யை நம்ம விட்டு அகற்றணும். ஆமென் ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் வெறுக்கிற அடுத்த காரியம் பொருளாசை. பொருளாசையை ஆண்டவர் வெறுக்கிறார். நமக்கு இருக்கிறது போதுன்னு இல்லாமல் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு தேவையில்லாத காரியங்களெல்லாம் நம்ம ஆசைப்படுறது. உலக சம்பந்தப்பட்ட பொருட்களுக்கு ஆசைப்படுறது, பெருமைக்காக நிறைய காரியங்கள் நம்மளுக்கு வேணும் வேணும் சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம், இச்சைப்படுறோம். சில பொருட்கள் மேலே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு இச்சைக்கிறோம், இதெல்லாம் எனக்கு வேணும். நம்மளுக்கு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை கொடுத்தா கூட போதும் என்ற மனம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் வேணும் சொல்லிட்டு சில காரியங்கள் ஆசைப்படுறோம். அதையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா வெறுக்கிறாரு. வேதத்தில் சவுல்னு ஒருத்தர் இருந்தார், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவர் சவுல் அப்படிதான் ஒரு பொருளாசைக்காரனாய் கடைசியில் மாறினால அநேக பாதிப்புக்குள்ளாக அவன் போனான். ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2-3 ஃபர்ஸ்ட் படிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆமென். ஆண்டவர் சவுலுக்கு ஒரு வேலை கொடுக்கறாரு, அமலேக்கியர்களை முற்றிலுமா அழிக்கணும்னு. அமலேக்கியர்கள்னா யாருன்னா, இஸ்ரவேலர்களுக்கு வழிவிடாம அவங்க கானான் தேசத்துக்கு வரும்போது அவங்களுக்கு வழிவிடாம அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணவங்க. தேவன் தன்னுடைய ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டி அவங்களுக்கு எதிராக யுத்தம் வரும்போது அவங்களை ஒருத்தரே விடாம நீ அழிக்கணும்னு சொல்லிட்டு சவுலுக்கு ஒரு வேலையை கொடுக்கறாரு, ஒரு கடமையை கொடுக்கறாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆனா சவுல் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆமென். என்ன பண்றான் பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்ன காரியத்தை மீறுறான். எதுக்குன்னா ஆசை. எல்லாம் மாடு எல்லாம் நல்லா செழிப்பா கொழுமையா இருக்குது, இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எதுக்கு இதெல்லாம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவனுக்கு மனசுல தோணுது. ஒரு ஆசை அந்த பொருட்கள் மேல, இதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு பயன்படுமே அப்படி சொல்லிட்டு முதலாவது ஒரு தப்பு, அந்த பொருள் ஆசையினால முதல் தப்பு என்ன பண்றான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போறான். அடுத்தது 13, 14, 15 படிங்க. சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகள் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே அவன் பண்ணதே தப்பு. அதில் அவன் அடுத்தது என்ன சொல்றான், அவன் செஞ்ச தப்பை நியாயப்படுத்த விரும்புகிறான். அவனுக்கு இருக்கிற அந்த பொருளாசை அவன் கண்ணை மறைக்குது. அவன் என்ன சொல்றான், ஆண்டவருக்கு பலியிடுறதுக்காக தான் நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன் எல்லா பொருளும்ன்றான். அந்த தீர்க்கதரிசி அதை கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி முதல்ல நான் எல்லா வேலையும் நான் செஞ்சிட்டேன், ஆண்டவர் கொடுத்த எல்லா வேலையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தீர்க்கதரிசி கேட்குறாரு, அப்போ அந்த ஆடு மாடுகள் சத்தம் என் காதில் உழுதுன்னு சொன்னோன்னே அதுக்கு ஒரு பொய் சொல்கிறான். இது எல்லாமே ஆண்டவருக்காக தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆசை அவனுக்கு பொய் சொல்லையும் வைக்குது, கீழ்ப்படியாமையே கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த பொருள் ஆசை நிறைய பாவங்களுக்கு நமக்கு வழிவகுக்குது. ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிப்பதற்கு, ஆண்டவர் நம்ம வெறுக்கிறதுக்கு இந்த பொருளாசை ரொம்ப பெருசாக செயல்படுது.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்தோன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா சவுல் மேலே இருந்த அவருடைய கிருபையை, அவருடைய மகிமையை அவரை விட்டு விலக்கிட்டாரு. இதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் பொருளாசை அப்படின்ற ஒரு மோசமான இது நம்ம மனசில் வரக்கூடாது. நமக்கு இருக்கிறது போதும்ன்ட்டு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குது. 2 ராஜாக்கள் 5:20-22 படிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போக தன் வேலைக்காரனை 2 பேர் மேல் வைத்தான். 25-27. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, குஷ்டரோகம் பிடிச்சி வராரு. எலியாண்ட தேவனுடைய பிள்ளைகிட்ட தேவனுடைய மனுஷன்கிட்ட வந்து குஷ்டரோகம் நீங்கும்படியாக சுகம் பெற்றாரு. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் அவன் அவன் ஒரு அதிபதியாக இருந்தனால தீர்க்கதரிசிக்காக அவன் இன்னும் நிறைய காணிக்கைகள் எடுத்துகிட்டு வரான். ஆனால் ஆண்டவர் அந்த காணிக்கைகள் வாங்குறதுக்கு எலிசாக்கு சொல்லலை. அதனால எலிசா அதை வாங்கலை, ஏற்றுக்கொள்ளலை, வேணான்னு அனுப்பி விட்டுட்டான். ஆனால் எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறான், அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு ஆசை வருது. இவ்வளோ நகைகள், இவ்வளோ தங்க காசு, இவ்வளோ பரிசு தராரு, இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு இவர் சொல்கிறாரே சொல்லிட்டு அவங்க முதலாளிக்கே தெரியாமல் ஒரு பின்னாடியே போயிட்டு நீங்கள் படித்த மாதிரி இப்போ போயிட்டு பொய் சொல்கிறான். எங்கள் எஜமானன்கிட்ட திடீர்னு 2 பேர் வந்துட்டாங்க, அவர் வாங்கிட்டு வர சொன்னார் சொல்லிட்டு அவர் மேலே ஒரு பொய்யான ஒரு இதை சொல்லி அதில் கொஞ்சம் வாங்கிட்டு வரான். இது யாருக்கும் தெரியாதுன்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் எலிசாக்கு அதை வெளிப்படுத்துறாரு. ஸோ அந்த பொருளாசை என்ன பண்ணுது, முதலாளிக்கும் கீழ்ப்படியாக வைக்கல. 2வது எலிசா கேட்குறாரு, எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாரு. நான் எங்கேயுமே போகல, இங்கே தான் இருக்கிறேன்னு ஒரு அருமையான பொய்யை சொல்கிறாரு. ஸோ அந்த பொருளாசை வரும்போது நமக்கு பொய்யும் கண்டிப்பாக வரும். பொருளாசையும் பொய்யும் எப்படி சொன்னால் 2 அண்ணன் தம்பி மாதிரி, 2மே கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காம நம்ம கிட்ட இருக்கும். ஒன்று வந்தாலே இன்னொன்றும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதனால் அவனுக்கு என்ன வந்துருச்சான், கடைசியில் அந்த நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகத்தை ஆண்டவர் எலிசா சாபம் விட்டுறாரு. அந்த குஷ்டரோகம் என்பட்டு உன் குடும்பத்துக்கும் உனக்கும் வரும்ன்ட்டு, தலைமுறையாக வரும்ன்ட்டு கட்டளை கொடுத்து இது சாபம் கொடுத்துட்டார். ஸோ இந்த பொருளாசையினால் என்ன ஆகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சவுல் ராஜ்யத்தை இழந்தான், கர்த்தருடைய கிருபை இழந்தான். அதே மாதிரி இந்த கேயாசி என்ன பண்ணியிருக்கான், குஷ்டரோகியாய் மாறி நோயாளியாக மாறி சாபத்துக்குள்ளாயிருக்கான். ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியங்கள், இது எனக்கு அதிகமாக வேணும், நமக்கு இருக்கிறது போதும், கர்த்தர் கொடுத்துருக்கிறது போதும் சொல்லிட்டு திருப்தி இல்லாமல் இன்னும் வேணும், தகுதிக்கு மிஞ்சி தேவையில்லாததெல்லாம் வாங்கணும் அப்படின்ற காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறாரு. பொருளாசை ஒரு விக்கிரகமாக ஆண்டவர் சொல்கிறாரு. பொருளாசை ஒரு விக்கிரகத்துக்கு சமமாக இருக்குது. விக்கிரக வழிபாடுற மாதிரி தான் பொருளாசை நமக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு விக்கிரக வழிபாடு தான். ஸோ அதை நம்ம விட்டு நீக்கணும். பொருளாசையை விட கர்த்தர் மீது ஒரு பேராசை வைங்க, கர்த்தர் மீது ஒரு ஆசை வைங்க. கண்டிப்பாக கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா காரியங்களையும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிறைய பேர் இஎம்ஐ வாங்கிட்டு மாட்டிக்கிறோம், ஆசை இல்லை. நமக்கு வர்ற வருமானத்தை விட்டுட்டு
நம்ம என்ன பண்ணுறோம், இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம், எதனாலும் இஎம்ஐ கார்டு இருக்குது போட்டு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு கடைசியில் என்ன ஆயிரும், இதே மாதிரி தான் நம்ம பாதிக்கப்பட்டுறோம். கடைசியில் இஎம்ஐயை கட்ட முடியாமல் மாட்டிக்கிட்டு இந்த சவுளை மாதிரி கடைசியில் நம்ம வந்து நிறைய காரியங்களை இழக்கிற மாதிரி ஆயிடுது. முதல் நிம்மதியை இழந்துடுறோம், அப்புறம் சந்தோஷத்தை இழந்துடுறோம், கடைசியில் நம்ம வீட்டுக்கு இருக்கிற ஒரு செழிப்பையும் நம்ம இழந்துட்டு ரொம்ப பாடுபடுறோம். ஸோ இந்த பொருளாசையும் ஆண்டவர் வந்து நம்ம விட்டு வெளியே அகற்றணும், நம்ம இதயத்தை விட்டு வெளியே அகற்றணும், நம்ம வாழ்க்கையை விட்டு துரத்தி விடணும் அந்த பொருளாசையை. ஹல்லேலூயா. முதல் பொய்யை நம்ம விட்டு அகற்றணும், ரெண்டாவது பொருளாசையை நம்ம விட்டு அகற்றணும், மூணாவது பெருமை. பெருமை வந்து எப்படின்னா வேற யாரும் பெருமை நமக்குள்ள வந்து 5 அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். பொருளாசை உள்ளவங்க கிட்ட இருந்து கிருபையை பறிச்சிடுறாரு, ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறாரு. இன்னைக்கு இந்த தாழ்மையாக நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொள்ளலாம். பெருமையினால் விழுந்தவங்க ஒருத்தரை பற்றி நம்ம பார்ப்போம். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய பெருமையினால் அவர் மிகவும் தாழ்த்தப்பட்டார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29-32 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. நேபுகாத் நேச்சார்னு ஒரு ராஜா இருக்காரு, பாபிலோனுக்கு ராஜாவா இருக்காரு. அநேக நாடுகளை அவரு ஆட்சி செய்யறாரு, பெரிய ராஜா. அநேக நாடுகளை அவர் வந்து யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அவருடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாரு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய ராஜாங்கத்தையே வச்சு அவர் நடத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ராஜா ஒரு நாள் என்ன பண்றாரு, மாடிக்கு போயிட்டு பார்க்கறாரு. அவருடைய அரண்மனையை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நான் கெட்டின மகாபாபிலோன்னு மனசுல ஒரு பெரிய பெருமை வருது, எப்படி கெட்டியிருக்கேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்தோன்னே தேவன் அவனை தள்ளி விட்டாராம். ஸோ பெருமை உள்ளவங்கள தேவன் என்ன பண்றாருன்னா தள்ளி விட்டுறாரு. நல்ல ஸ்தானங்களில் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்னா கீழே தள்ளி விட்டுருவார். அதுக்கப்புறம் எழும்புறது ரொம்ப கஷ்டம். ஸோ பெருமை தேவனுக்கு எதிராக இருக்கிறது, பெருமையான சிந்தனைகள் தேவனுக்கு எதிராக இருக்குது, பெருமையான காரியங்கள் தேவனுக்கு எதிராக இருக்குது. பெருமை வரும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பொருளாசையும் வந்துடும், பொய்யும் வந்துடும். ஆல்ரெடி பொருளாசை வரமுச்சில பொய் வரும். இப்போ பெருமை வந்தோன்னே நம்மளுக்கு பொருளாசை வரும். ஏன்னா நம்மளுக்கு பெருமையாக நம்ம வாழணும்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், நம்ம பந்தா பண்ணுறதுக்கு பொருளாசை, பொருட்கள் வேணும். நம்ம நிறைய சம்பாதிச்சு வச்சாதான் நம்ம பெருமையாக பேச முடியும். அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய பொருள் சம்பாதிக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பெருமையாக வாழ்கிறக்காக நம்ம நிறைய பொருள் சம்பாதிக்கணும்னு நினைப்போம். அந்த நிறைய பொருள் சம்பாதிக்கிறக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அநேக பொய்யான காரியங்களை பேசுவோம், அநேக தவறு வழிகளை கூட நம்ம செல்வோம். போயிட்டு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பணம் சம்பாதிக்க ஆசைப்படலாம். அப்புறம் அந்த பெருமையும் நம்மக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த பெருமையை நம்ம விட்டு அகற்றணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இந்த பெருமையை நம்ம விட்டு அகற்றணும். அடுத்தது இது வந்து ஒரு உலக பிரகாரமான பெருமை தான். நம்மளுடைய வசதியை பொறுத்து நம்மளுக்கு பெருமை வர்றது, நம்மளுடைய படிப்பை குறித்து நம்மளுக்கு பெருமை வர்றது, நமக்கு இருக்க திறமைகளை குறித்து நம்மளுக்கு வர்ற பெருமை. இந்த பெருமையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா முற்றிலுமாக வெறுக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவரையே நம்ம வந்து முழுசாக சார்ந்திருக்கணும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாமே எனக்கு தேவனுடைய கரத்திலேருந்து வந்ததுன்னு நம்ம அறிக்கை செஞ்சுட்டே இருக்கணும். நான் ஒரு தெல்லு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ கோடீஸ்வரன் ஆனாலும்
நான் வந்து கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தூசி தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் வந்து நிச்சயமாக உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் நிலைத்திருக்க பண்ணுவார். தள்ளப்படாமல் நீங்கள் நிலைத்திருப்பீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். அடுத்தது ஒரு காரியம் பாருங்கள், இது பொருளாதார பெருமை. அடுத்தது ஆவிக்குரிய பெருமையில் 2 பேர் பார்த்தீங்கன்னா லூக்கா 18:10 வரைக்கும் படிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு உவமையான ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. உவமையான அநேக கதைகள் ஆண்டவர் வந்து மக்களுக்கு சொல்லுவார். அதில் இது ஒன்று அவர் ஊழியம் செய்த காலத்தில். இதில் பார்த்தீங்கன்னா ஆயக்காரன், பரிசேயன் 2 பேர் இருக்காங்க. ஆயக்காரன்னா வரி வசூல் செய்கிறவங்க, கொஞ்சம் கீழானவங்க. பரிசேயன்னா ஊழியக்காரங்க மாதிரி, இந்த ஆலயங்களில் இருக்க ஒரு போதகர் மாதிரி, அவர் கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. இவங்க 2 பேரும் சபைக்கு போகிறாங்க. பரிசேயன் என்ன பண்ணுறான், முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு அவன் நிறைய காரியங்களை சொல்கிறான். நான் நீதிமானாக இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் உபவாசம் இருக்கேன், நான் உங்களை தேடுறேன், எல்லா விஷயத்திலும் உங்க முன்னாடி வச்சிருக்கேன், அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறான். அந்த ஆயக்காரனை போல நான் கிடையாதுன்னு கை காமிச்சு ஆயக்காரனே சொல்கிறான். அவனுக்குள்ள ஒரு பெருமை, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன், பைபிளில் சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒரு ஆவிக்குரிய பெருமை. அந்த பெருமை வந்தோடனே அவனுக்கு கீழே இருக்கவனை பார்த்து அவன் வந்து கை காட்டி பேசுகிற அளவுக்கு அவனுக்குள்ள மனமேட்டிமை. ஆயக்காரனை பார்த்து பேசுகிறான், இவனை மாதிரி நான் கிடையாது, கம்பேர் பண்ணி அவனை சொல்கிறான். அது ஒரு பெருமை. இது ஒரு ஆவிக்குரிய பெருமை. இதையும் ஆண்டவர் அங்கீகரிக்கலை. ஆயக்காரன் என்ன பண்ணுறான், அவனுடைய மார்பை அடித்து கொண்டு அவன் வந்து நான் ஒரு பாவி ஆண்டவரின் அறிக்கை செஞ்சு தாழ்த்துறான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல நீதிமானாய் ஆக்கப்பட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆயக்காரன் நீதிமானாய் ஆக்கப்பட்டு கர்த்தருடைய கிருபை பெற்று அந்த இடத்துல இருந்து போகிறான். பரிசேயன் எப்படி வந்தானோ அப்படியே தான் போகிறான். எந்த முன்னேற்றமும் அவனுக்கு கிடையாது. ஸோ தேவன் வந்து இந்த இடத்துலையும் ஆவிக்குரிய பெருமைகளை எதிர்க்கிறாரு. நம்ம நிறைய பேரை நான் ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன், அவன் அப்படி கிடையாதுன்னு அடுத்தவனை குறித்து நம்ம குறை சொல்லிட்டு, நான் வந்து பர்ஃபெக்ட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளையும் ஆண்டவர் வந்து நீதிமான ஆக்கப்படுறது நமக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம யாரை குறை சொல்கிறோமோ அவன் ஒரு நாள் நீதிமான ஆகிட்டு கண்டிப்பாக போயிடுவான். குறை சொல்லிட்டு இருக்க நம்ம கண்டிப்பாக அதே ரேஞ்சில் தான் இருப்போம், அதை விட்டு கீழே தான் போவோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களை ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு முற்றிலுமாக அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. 1 பொய், 2வது பொருளாசை, 3வது கர்த்தர் எதிர்க்கிற பெருமை. இந்த 3க்கும் 1க்கும் 1 சம்மந்தம் இருக்குது. பெருமை வரும்போது பொருளாசை, பொய் வரும். அந்த பெருமையான இடத்துக்கு போகணுன்றக்காக நம்மளுக்கு பொருளாசை வரும். பொருளாசையை அடையணுன்றக்காக நம்மளுக்கு அநேக பொய்களை சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து அவர் நமக்குள்ளே வந்து அற்புதம் செய்யணும்னா, அந்த 12 வயது அந்த ஜெபாலய தலைவனுடைய மகளை உயிரோடு எழுப்ப ஆண்டவர் செய்த அதே காரியத்தை நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் செய்யணும். அவர் நமக்குள்ளே வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல மரித்து போன மகளை உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை வெளியேற்றும் போது நிச்சயமாக மரித்து போயிருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை, மரித்து போயிருக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, மரித்து போயிருக்கிற நம்முடைய குறைகளை, நம்முடைய சரீரங்களை எல்லாத்தையும் தேவன் அற்புதமாய் எல்லாத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வியாதிப்பட்டிருக்க நம்ம சரீரத்தில் அற்புத சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இந்த காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது? ஒருவேளை நம்மக்கிட்ட 3மே இருக்காது, ஏதாவது 1 இருக்கும். பொய் இருக்கும், பொருளாசை இருக்காது, பெருமை இருக்காது. சில இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் பெருமையாக இருந்திருப்போம். நம்மளோட படிப்பு குறித்தோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்க வசதியை குறித்தோ, இல்லை நம்மக்கிட்ட இருக்க திறமைகளை குறித்தோ சிலரை குறித்து தாழ்மையாக பேசி நம்ம பெருமையாக இருந்திருப்போம். அப்படி இருந்தாலும் ஒரு காரியம் இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக ஆண்டவருடைய அற்புதத்தை பெற முடியாது.
என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, 2 காரியம் இல்லை அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு காரியம் இருந்தாலும் நிச்சயமாக நம்மளால் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அதனால் இந்த 3 காரியத்தையும் நம்மக்கிட்ட 3 காரியத்தில் எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ அதெல்லாம் அறிக்கை செஞ்சு இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் கேளுங்க. இந்த 3 காரியத்தையும் நம்ம விட்டு நீக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. சங்கீதம் 147:13 படிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த 3 காரியங்களை நம்ம வாழ்க்கை விட்டு போகும்போது கர்த்தர் சொல்றாரு, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துறாராம். ஒரு வீட்டுக்கு வாசல் ரொம்ப முக்கியம். அந்த வாசல் வழியா நல்லவர்களும் வருவாங்க, சாத்தானும் வருவான். ஆமென். நம்ம வீட்டு வாசல் தாழ்பால் இல்லாமல், தாழ்பால் சரியில்லாமல் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க எல்லாமே திருடிட்டு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வாசல்களை நம்ம வீடு கட்டணும், நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், நல்ல கதவாக போடணும், நல்ல ஒரு லாக்காக போடணும் நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாசல்களை அவர் தாழ்பால்களை அவர் பலப்படுத்துவாராம். இந்த 3 காரியங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றும் போது நிச்சயமாக தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைகளையும் அவர் பலப்படுத்தி அவர் என்ன பண்ணுவார்னா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய எதிர்காலங்களையும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதனால் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, நம்ம வாழ்க்கையில் தாழ்பால்கள் பலப்படுவதற்கு, நமக்கு ஒரு செழிப்பு உருவாகுவதற்கு, நம்முடைய ஆசீர்வாதங்கள் திருடப்படாமல் இருப்பதற்கு, நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதங்கள் குறைந்து போகாமல் இருப்பதற்கு இந்த 3 காரியங்களையும் நம்ம இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். நல்ல செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே மகன் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஆமேன். பெருமை நமக்கு வேண்டாம். பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் பொய் சொல்லாதபடி உண்மை பேசுவோமானால் உண்மை பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களில் எது நம்மிடத்தில் இருந்தாலும் அதை நம்ம மாற்றிக்கொள்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிற ஆண்டவர் அந்த திருத்துவ தேவன் நமக்குள் வாசம் செய்ய வேண்டுமானால் இந்த 3 காரியம் அகற்றப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, நம்மை உயர்த்துவதற்காக இயேசு சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அந்த தாழ்மையை நமக்குள் பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலே ஒரு நல்ல சத்தியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக சோத்திரம். இந்த 3 காரியங்களில் எது எங்களிடத்தில் இருந்தாலும் அவைகளை கர்த்தர் அப்புறப்படுத்தி இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படவும், எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படவும், எங்கள் வீட்டின் வாசல்கள் பாதுகாக்கப்படவும், அசுத்த ஆவியானவன் சர்ப்பத்தின் கிரியைகள் எங்கள் வீட்டுக்குள் வந்து விடாதபடி, வீட்டுக்குள் வாதைகள் வந்து விடாதபடி, அந்த பிசாசின் கிரியைகளினால் துன்பங்கள் துயரங்கள் எங்கள் குடும்பத்திற்கு வராதபடி எங்கள் வீட்டின் வாசல்களின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய கரத்தில் அந்த சாவியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீரே திறக்கிறவர், நீரே பூட்டுகிறவர். இதோ ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், அதை எவனும் பூட்ட முடியாது என்று சொன்னீரே. அது எங்களுக்காக தேவனால் திறக்கப்பட்ட திறந்த வாசலாக இருக்கட்டும். அப்பா, சத்ருவானவன் அதை பூட்ட முடியாது, சத்ருவானவன் அதை பூட்ட முடியாது. எங்களிடத்தில் காணப்படுகின்ற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டும், பிள்ளைகளை விட்டும், குடும்பத்தை விட்டும் கர்த்தர் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த வசனத்தின்படி எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நாங்கள் வெறுமையானவர்கள், நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த 3 காரியங்களும் எங்களிடத்திலிருந்து அகற்றப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறீர். அப்படியே ஆக கடவுது. செய்தி கொடுத்த டேவிட்சன் இயேசுகுமாரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் வரும் நாட்களிலே ஆண்டவரே அநேக இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்த வேண்டும்
வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஏலிம் ஜெப வீட்டிலும் எங்களோடு இணைந்து ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் அழைத்திருக்கிற அந்த அழைப்பினை உறுதி செய்து ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற எல்லா மக்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்கள் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவாராக, உங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு அருமையான ராஜராஜன் ஐயா ஸ்ரீபாஸ்டர் வீட்டில் சாயந்தரம் எத்தனை மணிக்கு சிஸ்டர்? 6:30 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஜெப கூட்டம் உண்டு. 1 மணி நேரம் தான் அது கரெக்டாக நடக்கும்.